ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்சிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா. அண்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் இன்றைக்கி இந்த பாஸ்தா மாதிரி எடுத்திருக்கேன். அந்த பாஸ்தாவையும் நீங்கள் அந்த தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 8 to 9 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இடையில இடையில கலரி பாருங்கள், பிகாஸ் அது ரொம்ப வெந்து வந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த பாஸ்தாவை எடுத்து நீங்கள் நார்மல் கூலிங்கான வாட்டரில் மாற்றி இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 5 to 6 நம்பர்ஸ் அளவுக்கு சிக்கன் 65யும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி பிங்க் கலரில் வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா அதை கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த 3 முட்டையும் போட்டு நல்லா நம்ம அதை கலரி எடுத்துக்கலாம். எக் நல்லா குட்டி குட்டியாக பொடி மாஸ் மாதிரி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நம்ம கலரி எடுத்து வச்சுக்கலாம். கலர்னதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. லைக் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஸோ தட் அந்த பாஸ்தா, எக்கு, சிக்கன் எல்லாமே நல்லா அதில் மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரியண்டர் லீவ்ஸையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலரி விடுங்க. இதோட நம்ம பாஸ்தா ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.